வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழக உளவுத்துறை ஐஜியாக திரு அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான பன்முக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்லீரல் நலத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். டர்பனில் இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக உளவுத்துறை ஐஜியாக திரு அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்று மாலைக்குள் அவர் பதவியேற்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இப்பதவியிலிருந்த திரு செந்தில்வேலன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அமித்ஷா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலும், திரு ராஜ்நாத் சிங் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரிலும் சாலை பேரணி வாயிலாக இன்று ஆதரவு திரட்டினர். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னைக்கான தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டு AI மற்றும் அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளில் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்ததன் மூலம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மகளிருக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். அவினாசியில் வாக்கு சேகரித்த பிஜேபியின் டாக்டர் எல் முருகன் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு பணிகளுக்காக மத்திய அரசு இதுவரை 13 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறினார். நாகையில் வாக்கு சேகரித்த திமுகவின் திருமதி கனிமொழி கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். பெரம்பலூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான எவ்வித அடிப்படை புரிதலும் இன்றி அஇஅதிமுக அதற்கு ஆதரவு அளிப்பதாக குறை கூறினார். காரைக்குடியில் வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தமது கட்சி ஆட்சி அமைத்தால் கல்வி, மருத்துவம் தவிர வேறு எதுவும் இலவசமாக வழங்கப்படாது என்று கூறி வாக்கு சேகரித்தார். தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட விமான நிலையம், கொட்டப்பட்டு பகுதிகளில் இன்று நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்கிறார். இதனிடையே மாநிலம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று தொடங்கி வைத்தார். 3000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் வாக்களிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியில் பதாகைகளை ஏந்தியவாறு பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்கத்தான் பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றன. திருப்பூரில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணீஷ் நாரணவரே தொடங்கி வைத்தார். ஏராளமான மருத்துவ ஊழியர்கள், தன்னார்வலர்கள் இதில் பங்கேற்றனர். நாமக்கல்லில் மாரத்தான் வாக்கத்தான் நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். 800க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். இதனிடையே வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் முனைப்புடன் நடைபெறுகின்றன. வாக்காளர்களின் வசதிக்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் உள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வெளியில் ஒட்டப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரியலூர், ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தேர்தல் காவல் பார்வையாளர் திரு ஓம் பிரகாஷ் திரிபாதி இன்று ஆய்வு செய்தார். நெல்லையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர், அரசு ஊழியர்கள் இன்று தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நெல்லையில் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த காவல்துறையினர் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் சுமார் 1250 பேரும், மாவட்ட காவல்துறை சார்பில் சுமார் 2000 பேரும் என மொத்தம் 3250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த தபால் வாக்கு பதிவு மூலம் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். இதனிடையே மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவும் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக சொந்த ஊர்களுக்கு ரயில்கள் மூலம் சென்ற வண்ணம் உள்ளனர். தேர்தல் களம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் இன்றைய தேர்தல் களத்தில் இடம்பெறுகிறது.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயமே மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. காவிரி டெல்டா பகுதியான இந்த மாவட்டத்தில் திருபுவனத்தில் நெசவு தொழில், பட்டுக்கோட்டை பகுதியில் தென்னை சாகுபடி, பேராவூரணி மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் உள்ளிட்டவை மக்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாவட்டம் முழுவதும் 2496 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 9,47,278 ஆண் வாக்காளர்கள், 10,04,012 பெண் வாக்காளர்கள் மற்றும் 155 மூன்றாம் பாலினத்தவர் உள்ளனர். மாவட்டத்தில் 84 வாக்குச்சாவடிகள் பதற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தஞ்சாவூரில் பாஜக போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணி சார்பில் பாபநாசம் தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி களமிறங்கியுள்ளது. மாவட்டம் முழுவதும் 94 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஆறுகள் மற்றும் கிளை வாய்க்கால்கள் தூர்வாறுதல், நெல் கொள்முதல் சீரமைப்பு, சுற்றுலா வளர்ச்சி, மகாமக விழா ஏற்பாடுகள், மீன்பிடி துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளும் மக்களிடம் நிலவுகின்றன. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இந்தியா இலங்கை இடையேயான பன்முக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் கொழும்பில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். 2 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா உள்ளிட்ட தலைவர்களை நாளை சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். கொழும்பில் இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை அவர் காணொலி வாயிலாக பயனாளிகளிடம் ஒப்படைக்க உள்ளார். உலக கல்லீரல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரலின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே. பி. நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கியமான உணவு பழக்கம், போதிய குடிநீர், சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை ஆகியவற்றை மேற்கொள்வதன் மூலம் கல்லீரலின் நலத்தை பாதுகாக்க முடியும் என்று கூறினார். உறுதியான பழக்கங்கள், வலிமையான கல்லீரல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். வரும் 2040ஆம் ஆண்டிற்குள் மனிதனை நிலவிற்கு அனுப்பும் இலக்கை நோக்கி இஸ்ரோ செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காலநிலை, காற்று மாசுபாடு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வது, வானிலையை கண்காணிப்பது உள்ளிட்டவைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள G20 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்றார். உலக மரபு தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையை வரும் 24ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி அடுத்த மாதம் 11ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் காலோன் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொட்டியம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தொட்டியம் கிராமத்தில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். மீன்பிடி திருவிழாவிற்கு அருகே உள்ள நமச்சிவாயபுரம், கனியாமூர், களத்தூர், மரவனத்தம், நல்லாத்தூர் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம். ஏரியில் கெண்டை, விராலி, ஸ்கிலித்தி, சிலேபி உள்ளிட்ட மீன்கள் பிடித்து சென்றுள்ளனர் எனவும் உள்ளூர் கிராம மக்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என். முருகேசன். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருக்கல்யாணம் வரும் 28ஆம் தேதியும், தேரோட்டம் 29ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 1ஆம் தேதி நடைபெறும். இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக உளவுத்துறை ஐஜியாக திரு அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான பன்முக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்லீரல் நலத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே. பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். டர்பனில் இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.